அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெட் வெல்வெட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு சல்லடையை வச்சுட்டு 1 கப் மைதா, கோகோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் 3 வாட்டி சலிச்சு எடுத்துக்கிறேன். பட்டர் மில்க் செய்கிறதுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 கப்பு சேர்த்துக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் ஒயிட் வினிகர் சேர்த்துக்கிறேன். ஜெல் ஃபுட் கலர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே வைங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நேரம் பீட்டர் வச்சு அடிச்சுக்கலாம். அப்புறம் 1 கப் மைதா போடுறதுக்கு 1 கப்பு பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ சுகர் தான் சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நல்லா பீட் பண்ணிக்கணும். முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கணும். அந்த முட்டையோட கலர் மாதிரி நல்லா வெள்ளை கலரில் வரும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நல்ல கலர் மாறி வந்துருச்சு. இந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டால் போதும். 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கிறேன். வாசனை இல்லாத ஆயில் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம். வெஜிடபிள் ஆயில் ஊற்றிக்கலாம், சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா பட்டரை கூட உருக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. ஆயில் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது. சும்மா லேசாக கொஞ்சம் நேரம் பீட் பண்ணால் போதும். அதுவும் ஆயில் அதில் மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் பீட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அந்த பட்டர் மில்க்கு கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு, அப்புறம் ப்ரீமிக்ஸை நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல, மாவு சலிச்சு வச்சோம்ல, அதில் கொஞ்சம் போட்டுக்கிட்டு அப்புறம் பீட் பண்ணணும். அதே மாதிரி திரும்பவும் செய்யணும். திருப்பி பட்டர் மில்க் கொஞ்சம் ஊற்றணும். அப்புறம் மாவு கொஞ்சம் போட்டுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட்டரை வச்சு கொஞ்சம் லேசாக, ரொம்ப அதிகமாக அடிக்கக்கூடாது. லேசாக அந்த மாவு அந்த முட்டையில் மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதான். ரொம்ப நேரம் அடிக்கக்கூடாது. ஒரு வாட்டி ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், கேக் பேட்டர் ரெடி. நான் ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு கேக் மோல்டு எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை எடுத்துங்க. நீங்கள் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். 2 ட்ராப் ஊற்றிங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். நான் பட்டர் சீட்டு போட்டுக்கிறேன். அப்படி உங்கள்கிட்ட பட்டர் சீட்டு இல்லைன்னா கொஞ்சோண்டு மைதா மாவு அந்த ஆயில் மேலேயே கொஞ்சோண்டு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. அது போதும். அதுவும் கேக் நல்லா ஒட்டாமல் நல்லா வரும். நான் என்கிட்ட பட்டர் சீட்டு இருந்துச்சு, நான் போட்டுக்கிறேன். இப்போ கேக் பேட்டரை அதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு ஒரு ஸ்டிக்கு வச்சு நல்லா அது உள்ளே இருக்கிற ஏரெல்லாம் வெளியில் எடுத்து விட்ருங்க. குக்கரை மூடி 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு கேக் பேட்டரை உள்ளே தூக்கி வச்சிடுறேன். அப்புறம் 35 நிமிஷம் குக்கரை திறக்கவே கூடாது. 35 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இன்னும் வேவில் மாவு கையில் ஒட்டுது. திருப்பி ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்குது. நல்லா கொஞ்சம் மாவு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நல்லா க்ளீனாக இருக்குது. அவ்வளோதான், எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்தது க்ரீம் சீஸ் செய்கிறதுக்கு 1 லிட்டர் பால் ஊற்றி நான் அடுப்பில் வச்சுருக்கேன். பால் ரொம்ப கொதிக்கக்கூடாது. சும்மா கை வச்சு பார்க்குறப்ப நல்லா சூடு இருக்கணும். ஒயிட் வினிகர் 1 ஸ்பூனாக சேர்த்துக்கிறேன். திரும்ப 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். சரியாக தெரிஞ்சு இன்னும் வரல. திரும்ப 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் தெரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மொத்தம் 4 ஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கேன். இப்போ சீஸ் ரெடி ஆகிடுச்சு. போதும், வடிகட்டி எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற தண்ணியை நல்லா சுத்தமாக புழிஞ்சு எடுத்துருங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு அப்புறம் எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான். இதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான். கொஞ்சோண்டு அந்த வடிகட்டின தண்ணியை ஊற்றி மிக்சியில் போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான். நம்ம வேறு ரெசிபிக்கெலாம் போகிறதா இருந்தால் இதையே சுடு தண்ணியில் ஒரு வாட்டி டிப் பண்ணணும். சுடு தண்ணியில் ஒரு வாட்டி போட்டுட்டு அப்புறம் பச்சை தண்ணியில் ஒரு வாட்டி போடணும். அதேமாதிரி 2 வாட்டி செய்யணும். போட்டுட்டு எடுத்து வச்சா தான் அதுக்கு பிறகு மெல்ட் ஆகி நல்லா வரும். ரெசிபியில் போடுறப்ப நல்லா மெல்ட் ஆகி நல்லா வரும். அவ்வளோதான், க்ரீம் சீஸ் ரெடி. இப்போ நல்லா கேக்கு நல்லா ஆறி இருக்குது. மோல்டுலேருந்து இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற பட்டர் சீட்டு போட்டிருந்ததெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஐசிங் பண்ண வேண்டியது தான். ஐசிங் பண்ணுற வீடியோ பார்ட் 2ல் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்குங்க. கேக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்குது. இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.